தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம். புத்தாடை பொங்கலோடு தி சென்னை சில்க்ஸ். Let the celebrations begin. 2025ஆம் ஆண்டு தமிழ் சினிமாவுக்கு ஒரு மிக முக்கியமான வருஷம் அப்படின்றத நம்ம கண்ணை மூடி சொல்லலாம். காரணம், இந்த வருஷம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், உலகநாயகன் கமல்ஹாசன், அதுக்கு பிறகு நடிகர்கள் விஜய், அஜித், விக்ரம், சூர்யா இப்படின்னு எல்லாருடைய படங்களும் ஒரே வருஷத்தில் இந்த வருஷம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அந்த படங்கள் ஏற்கனவே என்னன்றதை நம்ம பார்த்துட்டோம். இப்போ திரும்பவும் அந்த படத்துக்கான ரிலீஸ் தேதிகள் எல்லாத்தையுமே ஆல்மோஸ்ட் கொஞ்சம் அறிவிச்சிட்டாங்க. சில படங்களுக்கான தேதிகளும் இந்த தேதியெலாம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற தகவல்களும் கிடச்சிருக்கு. அஃபிஷியலாக அவங்க அனௌன்ஸ் பண்ணல அப்படின்னாலும் சில டேட் வந்து கன்ஃபார்ம் தான், இந்த டேட்டில் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற தகவல் கிடச்சிருக்கு. ஸோ என்னென்ன படங்கள் எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல ஜனவரி நாம் எடுத்துக்கலாம். ஜனவரியில் ஆக்சுவலாக குட் பேட் அக்லி, விடாமுயற்சி ரெண்டுமே ஜனவரியில் ரிலீஸ் ஆக வேண்டியது. பட் போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க ரெண்டு படத்தையுமே. முதல்ல இந்த ஜனவரியில் வந்து முதல்ல இந்தியன் 3 திரைப்படம். ஏன்னா இந்த போன வருஷம் இந்தியன் 2 ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்தியன் 3 அடுத்த வருஷம் ஜனவரிக்கு வரும். குடியரசு தினத்தன்னைக்கு, அதாவது ஜனவரி 26 நாங்கள் ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் தகவல்கள் வெளியாகிச்சு. பட் இப்போ வர அவங்க இது வந்து கன்ஃபார்ம் பண்ணலை. ஏன்னா படம் வந்து இந்தியன் 2 மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சது பிறகு இந்தியன் 3 டேரெக்டாக ஓடிடியில் கொடுக்க போகிறாங்க அப்படின்ற தகவல் வந்தது. பட் இயக்குனர் சங்கர் வந்து அதை மறுத்தார். இப்போ இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் கேம் சேஞ்சர் படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த படத்தினுடைய வெற்றி தோல்வியை பொறுத்து தான் இந்தியன் 3 எப்போ ரிலீஸ் ஆக போகுது, எதில் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற தகவல்கள் நமக்கு கிடைக்கும். மேபி இந்தியன் 3ல் இன்னும் சில காட்சிகள் இருக்குது, இன்னும் சில போர்ஷன்ஸ் இருக்குது முடிக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்தியன் 3 கண்டிப்பாக ஜனவரி ரிலீஸ் கிடையாது, இது போஸ்ட்போன் ஆகும். இதுக்கான தேதி எப்போ அப்படிங்கிறதும் தெரியல. இன்னொன்று விடாமுயற்சி திரைப்படத்துமே போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க, அது எப்போ அப்படிங்கிறதும் தெரியல. சியான் விக்ரம் நடிப்பில் இயக்குனர் அருண்குமார் இயக்கத்தில் வீரதீர சூரன் திரைப்படம். ஆக்சுவலாக இந்த திரைப்படமுமே இந்த வருடம் ஜனவரியில் தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற தகவல்கள்லாம் கிடைச்சது. பட் இப்போ வர அவங்க டேட் லாக் பண்ணவே இல்லை. ஸோ கண்டிப்பாக இந்த படம் பிப்ரவரி இல்லை மார்ச் இந்த தேதிகளில் ஏதாச்சும் ஒரு தேதியில் தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ ஜனவரியில் வீரதீர சூரன் ரிலீஸ் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம் தான். பிப்ரவரி அல்லது மார்ச் அந்த படம் தான் போஸ்ட்போன் ஆகலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதே மாதிரி நடிகர் கார்த்தியினுடைய வாவாத்தியாரே திரைப்படம். ஸோ இந்த திரைப்படமே இந்த வருஷம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. அதுக்கு பிறகு இந்த படத்தை குடியரசு தினத்துக்கு, அதாவது இண்டிபெண்டன்ஸ் டே அந்த ஒரு ஹாலிடேயில் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. பட் இப்போ வர படக்குழுவிலேருந்து எந்த ஒரு தகவலுமே வரல. ஏன்னா ஸ்டுடியோ கிரீனுக்கு ஏற்கனவே கங்குவா திரைப்படம் ஒரு மிகப்பெரிய தோல்வியில் முடிவடைஞ்சது. ஸோ அவங்க தான் இந்த படத்தையுமே தயாரிச்சிருக்காங்க. ஸோ இதனால் அதோட ரிஃப்ளெக்ட் கொஞ்சம் குறையட்டும், அதுக்கு பிறகு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இந்த படம் ஜனவரியில் ரிலீஸ் ஆகாது. பிப்ரவரி அல்லது மார்ச் தான் இந்த ஒரு திரைப்படமே போஸ்ட்போன் ஆகுது அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கு அடுத்தபடியாக ஏப்ரல் மாதம் தான் ஒரு மிக முக்கியமான படங்கள், 2 படங்கள் ரிலீஸ் ஆகுது. ஏப்ரல் 10ஆம் தேதி ஆதிக் ரவிச்சந்தர் இயக்கத்தில் நடிகர் அஜித்குமார் நடிப்பில் குட் பேட் அக்லி திரைப்படம் ரிலீஸ் ஆகுது. ஏற்கனவே இந்த படத்தை பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ண போகிறதா அறிவிச்சிருந்தாங்க. பட் சில பல காரணங்களால் இந்த படமே இப்போ ஏப்ரல் 10க்கு டேட்டை லாக் பண்ணிட்டாங்க. ஸோ அதே ஏப்ரல் 10ஆம் தேதி நடிகர் தனுஷினுடைய இட்லி கடை திரைப்படமுமே ரிலீஸ் ஆகுது. ஸோ பல வருஷத்துக்கு பிறகு நடிகர் அஜித் மற்றும் தனுஷ் இவங்க 2 பேருடைய படங்களும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆகுது. இதுக்கு முன்னாடி பல வருடங்களுக்கு முன்னாடி அட்டகாசம் மற்றும் நடிகர் தனுஷினுடைய ட்ரீம்ஸ் இந்த 2 படங்களும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆச்சு. ஸோ பல வருடங்களுக்கு பிறகு ஒரே நாளில் இவங்க 2 பேருடைய படங்களுமே ஏப்ரல் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. இதில் இட்லி கடை திரைப்படம் நடிகர் தனுஷ்க்கு ஒரு மிக முக்கியமான திரைப்படமாக பார்க்கப்படுது. காரணம், இந்த படத்தையுமே அவரே எழுதி டைரக்ட் பண்ணி நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் அருண் விஜய், ராஜ்கிரண் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய நட்சத்திர படமே நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த 2 படங்களில் எந்த படம் ஹிட் ஆக போகுது அப்படிங்கிறத நாம் பொறுத்து பார்க்கலாம். அதுக்கு பிறகு ஏப்ரலுக்கு அடுத்து மே சம்மர் ஹாலிடேயில் நடிகர் சூர்யா நடிப்பில் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் ரெட்ரோ திரைப்படம் மே 1ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறத அஃபிஷியலாக படக்குழு வந்து அறிவிச்சிட்டாங்க. ஸோ கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் சூர்யா நடிப்பில் உருவாகிருக்கிற இந்த ரெட்ரோ படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு கிளம்பியிருக்கு. காரணம், லாஸ்ட்டாக சூர்யா அவர்களுக்கு கங்குவா திரைப்படம் ஒரு மிகப்பெரிய தோல்வியில் முடிவடைஞ்சது. பலருமே அவரை ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில் திரும்பவும் இந்த படம் அவருக்கு ஒரு கம்பேக் கொடுக்குமா, இந்த படம் மூலமாக சூர்யா வேற ஒரு ரேஞ்சுக்கு வருவாரா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு எல்லார் மத்தியிலுமே எழுந்திருக்கு. அந்த படத்தில் வரக்கூடிய சில போஸ்டர்ஸு, சில சீன்ஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அது எல்லாமே ஒரு வேறு மாதிரி கேங்ஸ்டர் படமாக அந்த படம் இருக்க போகுது அப்படின்ற ஒரு நம்பிக்கை எல்லாருக்குமே கொடுத்துருக்கு. கார்த்திக் சுப்ராஜுடைய படங்களுமே அடுத்தடுத்து வெற்றி படங்களை அவர் கொடுத்துட்ருக்காரு. ஸோ அந்த வகையில் இந்த சூர்யா வச்சு அவர் பண்ணியிருக்கக்கூடிய ரெட்ரோ திரைப்படம் மே 1ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. ஸோ அதுவுமே வெற்றி அடையும் அப்படின்ற எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருக்குது. மே மாதத்துக்கு அடுத்து ஜூன் 6ஆம் தேதி ஒரு மிக முக்கியமான திரைப்படம் ரிலீஸ் ஆகுது. இயக்குனர் மணிரத்னம் மற்றும் கமல்ஹாசன் பல வருடங்களுக்கு பிறகு இவங்களுடைய கூட்டணியில் சிம்புவும் அந்த படத்தில் நடிச்சிருக்காரு. தக் லைஃப் திரைப்படம். ஸோ இந்த படத்தினுடைய டேட்டையுமே லாக் பண்ணிட்டாங்க. ஜூன் 6ஆம் தேதி தக் லைஃப் திரைப்படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த படம் வந்து இப்போ வர கொஞ்சம் அமைதியாக தான் இருக்காங்க. அதாவது படக்குழு லாஸ்ட்டாக கமல்ஹாசன் அவருடைய பிறந்தநாளுக்கு சில காட்சிகள் இது பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு பிறகு இன்னும் பெருசாக எதுவும் அப்டேட் அவங்க கொடுக்கல. ஸோ ஜூன் 6ஆம் தேதி இந்த படம் வர்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, டேட் லாக் பண்ணிட்டாங்க. இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பும் ஒரு மிகப்பெரிய அளவில் தான் இருக்குது. காரணம், இந்த படம் இவங்களுடைய கூட்டணி வந்து
ஒரு ஹை கிளாஸ் கூட்டணி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா நாயகன் படம் பார்த்து இப்போ வர அது ஒரு கல்ட் படம் அப்படின்னு ரசிகர்கள் ரிப்பீட் மோடில் கொண்டாடிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம தக் லைஃப் திரைப்படத்தில் இவங்க 2 பேரும் சேர்ந்துருக்காங்க. சிம்புவும் இந்த படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டரில் பண்ணியிருக்காரு. சிம்புவுடைய லுக்லாம் பார்க்குறதுக்கு காளை படத்தில் வர மாதிரி செம்மையாக இருக்கார் சிம்பு அப்படின்ட்டு அந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு நாட்கள் அதிகரிச்சிட்டே இருக்குது. ஸோ ஜூன் மாதம் இந்த தக் லைஃப் திரைப்படம் ரிலீஸ் ஆகுது. இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் நடிகர் ரஜினிகாந்த் நடிப்பில் கூலி திரைப்படம். கூலி திரைப்படத்தில் இப்போ வர டேட் வந்து அவங்க லாக் பண்ணல. நடிகர் ரஜினிகாந்த் கூட ஏர்போர்ட்லேருந்து வெளியே வரும்போது பத்திரிகையாளர்கிட்ட பேசும்போது படத்தினுடைய ஷூட்டிங் ஆல்மோஸ்ட் 70% முடிஞ்சிருச்சு, இன்னும் கொஞ்சம் வேலைகள் தான் இருக்கும், சீக்கிரம் முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி அவருமே சொல்லியிருந்தார். ஸோ இந்த கூலி படத்தினுடைய ரிலீஸ் டேட் வந்து என்னவா இருக்கும் அப்படின்ற தகவல் கிடைச்சிருக்கு. ஜெயிலர் படம் மாதிரியே இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும். ஏன்னா ஜெயிலர் படம் ஒரு சென்டிமெண்ட் ஹிட் மாதிரி ஆயிடுச்சு இப்போ. ஏன்னா ஜெயிலர் படம் ஆகஸ்ட் மாதம் போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் ரிலீஸ் ஆகி அந்த வருடத்தினுடைய மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாக மாறுச்சு. ஸோ அதே ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர தினத்துக்கு இந்த கூலி திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணலாமா அப்படின்னு படக்குழு இப்போ பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கூலி திரைப்படம் எப்படியும் இந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ் ஆயிரும் அப்படிங்கிறது மட்டும் கன்ஃபார்மாக சொல்லப்படுது. ஸோ முக்கியமான படங்கள் எல்லாமே வந்துருச்சு. இதுக்கடுத்து நடிகர் விஜயினுடைய கடைசி திரைப்படம் தளபதி 69 திரைப்படம். ஸோ அவங்க படத்தினுடைய போஸ்டரை ரிலீஸ் பண்ணும்போது சொல்லிட்டாங்க அக்டோபரில் நாங்கள் வரோம் அப்படின்ற டேட்டை லாக் பண்ணிட்டு தான் அவங்க வராங்க. ஸோ அக்டோபரில் நடிகர் விஜயினுடைய தளபதி 69 திரைப்படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த படத்தை அச்சுவன் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. நிறைய நடிகர் பட்டாலும் இந்த படத்துலையுமே இருக்காங்க. அனிருத் தான் இந்த படத்துக்கு இசையமைக்கிறாரு. ஸோ முன்னணி நடிகர்களுடைய எல்லா படங்களுமே இப்போ டேட் லாக் பண்ணி கிட்டத்தட்ட ரிலீஸ்க்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. ரசிகர்களும் அதை கொண்டாட ரெடியாக இருக்காங்க. ஸோ இந்த படங்களில் நீங்கள் எந்த படத்துக்கு ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. தி சென்னை சில்க்ஸ். லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின்.